எனக்கு இடுப்பில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல பிளேட், அது லூஸ் ஆயிருச்சு. அதுக்கு தான் டாக்டர் ரொம்ப திட்டினாரு. இப்போ டாக்டர் என்ன சொன்னாரு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. இந்த பிக்சர் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்த ஒரு எக்ஸ்ரேங்க. அந்த காலில் எலும்பு கட் பண்ணியிருக்காங்கல்ல, அது எவ்வளோ க்ளீனாக கட் பண்ணது தெரியுது பார்த்தீங்களா? இப்போ எனக்கு எலும்பு வளர்ந்துருக்குங்க. ரொம்ப மைல்டா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதா? வளர்ந்துருக்கா? லாஸ்டா இதே மாதிரி தான் கொஞ்சம் இருந்தது. இந்த தடவை அதுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்திருக்கு. இது 3 மாசத்துக்கு ஒரு தடவை 3 mm மட்டும்தான் வளருமாங்க. அவ்வளவுதான் அதோட வளர்ச்சி இருக்குமா. அதனால இந்த எலும்பு வளர்றதுக்கு ரொம்ப காலம் ஆகும். அதுக்கப்புறம் இடுப்புல வச்சிருக்கிற பிளேட் இருக்கு பாத்தீங்களா, அதோட பிக்சர் பாருங்க. இது ஆப்ரேஷன் பண்ணப்ப எடுத்தது. அந்த இடம் ஏதோ கேப் இல்லாத மாதிரி தானே இருக்கு. இந்த எக்ஸ்ரே பாருங்க, இதுல கொஞ்சம் கேப் தெரியுதுல்ல, அதுதான் லூஸ் ஆனது அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. இந்த காலை இப்படி தூக்கி தூக்கி இப்படி பண்ணுவாங்க. அந்த சவுண்டு, அந்த மூமெண்ட்லயே அவங்க நல்லா ஃபீல் பண்ணிக்கிறாங்க அது எப்படி இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுத்தும் பாக்குறாங்களா, அந்த இடத்துல இருக்கிற பெயின் அதெல்லாமே செக் பண்றாங்க. எத்தனை டாக்டர்ஸ் அட்வைஸ்ல உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து நல்லபடியா ஆப்ரேஷன் பண்ணி விட்டா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. சாதாரண விஷயம்னு நினைக்கிறீங்களா? இது ஃபிக்ஸ் ஆகலைன்னா அவ்வளவுதாங்க. அப்புறம் மொத்தமா நீங்க எப்பவுமே நடக்க முடியாது. அது உங்களுக்கு புரியாதா? இது லூஸ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. கரெக்டா ஹாஸ்பிட்டலுக்கு போகாதது, டேப்லெட்ஸ் எடுத்துக்காதது, பிளேட் லூஸ் ஆனது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ரொம்ப கோவமா பேசினாரு. அவர் கோவப்பட்டதுல எந்த தப்புமே இல்லை. ஆனா எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்றது தான் கவலை. எனக்கும் தோணுச்சு, நான் கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. ஆனா நான் படுத்துட்டு இருந்தா வீட்டு செலவை எப்படி பாத்துக்கிறதுன்றதை யோசிச்சேன். அதுக்காக தான் இந்த புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். பையன் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தப்போ சில கமெண்ட்ஸ் பார்த்தேன், அவனை படிக்க விடுங்க அப்படின்னு. பையன் படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வீட்டு வேலைகள் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சேன். டாக்டர் சொன்ன 3 மாசத்துக்கு நான் எழுந்து நின்றுக்கவே கூடாது, மூவ் பண்ணியிருக்க கூடாது. எனக்கு வேற வழி தெரியலங்க. இன்னைக்கு எனக்கு வலிக்குது, இன்னைக்கு எனக்கு வலிக்குதுன்னு நான் டெய்லி அழுதுட்டே இருந்தா அது பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னோட பிறந்த நாளைக்காக நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸ்ல எல்லாருமே என்ன சொல்லியிருந்தீங்க, உங்க லைஃப் இனிமே மாறும். நியூ இயர்க்கும் அதான் சொன்னீங்க. அடுத்து நான் பூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்பவும் அப்படிதான் சொன்னீங்க. அதாவது என்ன சொன்னீங்க, இனிமே உங்க லைஃப் மாறிடும் அப்படின்னு. இவ்வளோ பாசிட்டிவா சொல்றாங்களே எல்லாருமே. நான் எந்த காரணத்தை கொண்டு சோர்ந்து போயிடக்கூடாது. நான் எழுந்து வாக்கர்ல எப்படியாவது என்னோட வேலைகளை செய்யணும். முடியலைன்னு உட்காந்துடக்கூடாது. எனக்கு பணம் வேணும், அதுக்காக நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நான் எல்லா வேலைகளையும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். ஒரே நாளில் ஒருத்தரோட லைஃப் மாறிடாது, வருஷங்கள் கடக்கலாம். நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரப்போ ஒரு விஷயம் யோசித்தேன். அவரை பற்றி தான் நினச்சேன். அப்படி அவரை நினைக்காம இருக்க முடியல. அதை பற்றி பேசக்கூடாது, பழைய விஷயங்களை நினைக்கக்கூடாது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்கிறீங்க. அதை விட்டு வெளியில் வேணா வரலாம். அதுக்காக தான் நான் ஃப்ளவர்ஸ் எல்லாம் மேக் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு ஆப்ரேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவர் என்னை விட்டுட்டு போனார். அந்த காயமும் எனக்குள்ளே இருக்க தானே செய்யும். ஒரே நல்ல மூவி மாதிரி எல்லாமே மாறிடாதுல்ல. பூ மேக் பண்ணுறப்போ நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன், வலியை தாங்க முடியல. அதுதான் எனக்கு பிரச்சனையாக இருந்ததே தவிர இவரை பற்றி நான் அதிகமாக திங்க் பண்ணாமல் இருந்தேன். ஆனாலும் நிறைய பேருக்கு புரிஞ்சுது, நான் கொஞ்சம் அதிகமாக வேலை பார்க்குறேன், இது நல்லதில்லை அப்படின்னு. இப்போதைக்கு நடக்கிறத பற்றி யோசிக்கவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலைங்க. ரொம்ப கவலையாக இருக்குது. சிலர் என்னோட லைஃப்லேருந்து போகாமல் இருந்திருந்தா நான் இந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பேனான்னு தெரியல. என் கஷ்டத்தில் என்னோட துணையாக இருக்க வேண்டியவங்க என் கூட இல்லாததுனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டமே. நான் வாக்கரில் போய் கிச்சனில் நின்று சமைக்கிறேன்ல, ஒரு ரசம் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரசத்தை எப்படியாவது சீக்கிரம் வச்சிடணும், என்னால் நிற்க முடியலையேன்னு நான் கிச்சனில் நின்று அழுவேன். அலறது எப்படி தெரியுமா, என் கண்ணிலேருந்து தண்ணி மட்டும் வரும், வாயிலிருந்து சவுண்டு வராது. அந்த ரசம் சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் போதும்னு நினைப்பேன். அது அழகாக இருக்கணும்னு நினைக்கல. என் பசங்களுக்கு எப்படியாவது சாப்பாடு கொடுக்கணும், அவங்க பட்னியாக இருந்துடக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்படி தான் நான் சமைச்சிட்ருக்கேன். என்கிட்ட ரசம் வைக்கிறதுக்கு எல்லா பொருளும் இருந்தும் அந்த ரசம் மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு காரணம் என்னால் முடியாததாக இருக்கும். பூ கட் பண்ணுறப்போ ரொம்ப இடுப்பெல்லாம் வலிக்கும். சாங் கேட்டால் கொஞ்சம்
வலி தெரியாது அப்படின்னு சாங் போட்டு கேட்டுக்கிட்டே கட் பண்ணுவேன். சாங் கேட்டால் இன்னும் அதிகமாக கஷ்டமாகும், மனசும் சேர்ந்து கஷ்டப்படும். வேண்டாம் அப்படின்னு அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணுவேன். இப்போ இந்த மாதிரியெல்லாம் நான் சொல்லிட்டேனேன்னு எனக்கு ஆர்டர் வராமல் போயிட போகுது. எனக்கு வீடியோவும் போட்டாகணும். நான் வீட்டில் இருக்கேன், எனக்கு இன்கம் தேவைப்படுது. அப்போ யூடியூப்பில் ஏதாவது ஒரு வருமானம் வரணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே வீடியோ கவர் பண்ணி போடுங்கன்னு கமெண்ட்டில் சில பேர் சொன்னாங்க. அதனால தான் நான் இப்போது ஏதாவது வேலை செய்கிறத கவர் பண்ணி அதை ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோவாக ரெடி பண்ணி எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறேன். இந்த பணத்தால் தான் என்ன மாதிரி ஆளுங்க நிறைய வழிகளை சுமக்குறாங்க. நான் இப்படியெல்லாம் சொல்கிறேன்னா என்கிட்ட பூ வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்காமல் இருந்துடாதீங்க. அதை பொறுமையாக செஞ்சு நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். உடம்பளவில் ரொம்ப பலகீனமாக இருக்கேங்க. ஏன்னா இந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் எழுந்து இப்படி உட்கார்றப்போ இந்த பிளேட்டு, இங்கே இருக்கிற இந்த பிளேட் என்ன ஆகும், அப்படியே வலிக்கும்ல, பயங்கரமான வலி கொடுக்குங்க. இப்போ படுத்த பொசிஷனில் தான் லைட்டாக தலை தூக்குன மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்றது தான் இந்த சமீப காலமாக என் மனசில் எப்போவுமே வந்து போகிறது. எல்லாத்தையும் விட்டுருவோம், அவ்வளோதான், இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு ரொம்ப கஷ்டமாயிரும். அதுக்கப்புறம் நானே மனசை சமாதானப்படுத்திப்பேன். இன்னும் கொஞ்ச நாள் தானே, ஒரு 4 வருஷம் பையன் படிச்சுட்டானா அவன் சின்ன பையனை பார்த்துப்பான், அவன் ஏன் இப்படி யோசிக்கணும் அப்படின்னு என்ன நானே நான் சமாதானப்படுத்திப்பேன். என்கிட்ட இருந்து என்னைக்கு வீடியோ வரலையோ அதுதான் எழுந்து நடக்க முடியலங்க. நான் மூமெண்ட்டும் கொடுக்க முடியல, சம்பாதிக்கவும் இல்லை. அப்புறம் எப்படி நான் பாசிட்டிவா பேசுறது? இந்த பூ பிஸ்னஸை நான் ரொம்ப விருப்பப்பட்டு செஞ்சேங்க, ரொம்ப பிடிச்சு செஞ்சேன். இதுல ஒரு 100 பீஸ் யாராவது வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த பார்சலை பண்ணி கொரியர் ஆஃபீஸ்க்கு பையன்கிட்ட கொடுத்து அனுப்புற வரைக்கும் எவ்வளோ நிம்மதியா இருக்கும், ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுல கூட ஒரு கமெண்ட் வந்தது, வீட்டுல நிறைய வேலை வாங்குறீங்க, பையன் வீட்டு வேலையும் பாக்குறான், கொரியர் ஆஃபீஸ்க்கும் அனுப்புறீங்களா, படிப்பு என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வேற என்ன பண்ணுவேன், வேற எப்படி நான் அதை அனுப்புவேன்? நான் கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப நோயாளியே ஆயிட்டு இருக்கேன். என் உடம்பளவுல எதுவுமே ஆரோக்கியமா இல்லைங்க. அதை ஆரோக்கியமா ஆக்கணும்னா என்ன நான் முழுசா கவனிக்கணும். அந்த ஒரு சூழ்நிலை எனக்கு இல்லவே இல்லை. அவர் என்கிட்ட சைன் கேட்டாரு அப்படின்னு நான் வீடியோ போட்டிருந்தேன். அதோட நான் அதை பத்தி பேசவே இல்லை. ஆனா அதை விட்டு வெளியிலயும் வர முடியல. நான் உங்ககிட்ட ஒரு 2 தடவை 3 தடவை பேசியிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், மனசுல கொஞ்சம் வலி இல்லாம இருந்திருக்கும். ரொம்ப பயமாகுது, நான் எழுந்திருக்காம போயிடுவேணும்னு. நான் எழுந்திருக்காம போயிட்டேன்னா அம்மா தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு விட்டுருவாங்க. மனசு ஃபுல்லா ரணமா இருக்குங்க, ஃபுல் பாடியும் பெயினுங்க. இதுல என் சின்ன பையனுக்கு அவன் என் உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நான் இன்னும் பார்க்கவே இல்லை. டைம் ஆயிட்டு இருக்கு, அவனுக்கு டெஸ்ட் எடுக்கணும், பெரிய பையனுக்கு எடுக்கணும். இப்படி நிறைய கமிட்மெண்ட்ஸ். அடுத்த மாசம் எக்ஸாம் வருது, அவனை காலேஜ்ல சேர்க்கணும். அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதம்மா, நல்லதில்ல நீ அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க. ஆனா வாழ்வாதாரம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை சரி பண்றதுக்காக தான் நான் இந்த வேலையெல்லாம் செய்யற மாதிரி ஆயிடுச்சு. முன்னால எல்லாம் நான் பேசுறப்போ தொண்டை இரிட்டேஷன் ஆகாது, ஆனா இப்பெல்லாம் கரகரப்பு தொண்டையில இருந்துகிட்டே இருக்கு. நான் பேசுறது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. அடுத்த தடவை வரப்போ தைராய்டு டெஸ்ட் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாரு. இன்னும் 10 டேஸ்ல வர சொல்லியிருக்காரு. டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. காலில் பேண்டேட் போட்டிருந்தேன் இல்லைங்க, அதை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாரு. எப்போல்லாம் கால் வீக்கம் அதிகமாகுதோ அப்போ மட்டும் போட்டுக்கோங்க, ரெகுலரா போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நிறைய சூப் குடிக்கணும், பால் குடிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. முட்டை சாப்பிட சொன்னாரு டெய்லி. நல்ல ஹெல்த்தியா சாப்பிட்றப்பதான் எலும்பு சீக்கிரமா ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. இன்னொன்னு, அந்த எலும்பை கட் பண்ணி எடுத்தாங்கல்ல, அதுல உள்ள இருக்கிற ஸ்கின் எல்லாம் பட்டு அழுத்துமா என்னன்னுலாம் எனக்கு தெரியலங்க. அப்படியே அது பயங்கரமான ஒரு எரிச்சலுங்க, தாங்கவே முடியாது அந்த வலியெல்லாம். ஆப்ரேஷன் பண்ணி 2 மாசம் ஆகுதுங்க. கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கணும். ஆனா இருக்கிற பிரச்சனை பெரும் பிரச்சனையை ஆக்கி வச்சுட்டேன். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் எவ்வளவு காலம் வாழ முடியுமோ வாழ்வோம், வாழ்ற வரைக்கும் எவ்வளவு வலிகள் இருந்தாலும் தாங்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். கேஸ் வேற இன்னைக்கு காலி ஆயிடுச்சா. இண்டக்ஷன் ஸ்டவ்ல தான் சமைக்கிற மாதிரி இருந்தது. இன்னைக்கு சரியா சாப்பாடு செய்யல. இதோட முடிக்கிறேங்க.